பேச்சுதான் பெருசா. இத செய்வேன் அத செய்வேன்னு. ஏதாவது உட்காந்துட்டு போய் எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்துட்டு வரதுக்கு ஆள் இருக்கா? ஏறி வந்து உட்காந்துக்க வேண்டியது. இதுல என் மருமக இப்படி பண்ணிடுவா அப்படி பண்ணிடுவான்னு பாராட்டு பத்திரம் வேற என் அண்ணனுக்கு. ரூமா இது? எப்படி இருந்த ரூம் எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு, குப்பை தொட்டி மாதிரி. இதெல்லாம் என்ன பொண்ணோ? டவல் வேற இங்கேயே. வந்து மடிக்கிட்டு நான் எதுக்கு மடிக்கணும்? சி, நான் என்ன எடுக்க வந்தேன்? ஐயோ, என்ன எடுக்க வந்தனே மறந்துட்டனே. என்னவா இருக்கும்? குங்குமம். இதத்தான் தேடி வந்தேன். நான் ஒரு மறதி. இவ்ளோ மாத்திரை காலியா இருக்கு. யாரு சாப்பிடுற மாத்திரை இது? என்ன மாத்திரைனே புரியலையே. ம், அ, என் கண்மணி தானே சாப்பிட்டா. எதுக்கு சாப்பிட்டுருப்பா? என்ன மாத்திரையா இருக்கும் அது? என்னண்ணா? இவனுக்கு கோயிலுக்குள்ள போறா, அதுவும் பைய தூக்கிட்டு. என்னவா இருக்கும்? ஹலோ, அ, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? நான் உன்னை பார்த்துட்டேன். நீ எங்க? அ, அ, நீ யாருன்னு நான் பார்க்கல. நான் உன்னை பார்த்துட்டேன்ல, அது போதும். நீ என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் எப்படி உன்கிட்ட நகையை கொடுக்க முடியும்? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா? இங்க பாரு, நீ என்ன தேடாம நான் சொல்றதை மட்டும் செய். நேரா நவகிரகத்துக்கிட்ட போ. அங்க இருக்கிற நவகிரகத்துல சுக்கிர பகவான் சாமி கிட்ட அந்த நகையை வச்சுட்டு போ. யாராவது நகையை எடுத்துட்டு அது போயிட்டாங்கன்னா? ஏன் பிரச்சனை? சொன்னதை மட்டும் செய். கடவுளே, நீதான் என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும்.
என்ன இது பைய பிச்சுட்டு போறா? தேங்க்ஸ்ங்க. தம்பி, என்ன மேடம் வேணும்? அது நீங்க படிச்சிருக்கீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, பார்மசில இருக்கீங்க, எல்லா மருந்து தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். படிச்சிருக்கேன். சரி, இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடுறதுங்க? இது எத்தனை வேணும்? நான் வாங்க வரல, இது எதுக்கு சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். சொல்லுங்களேன். அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்க கிளம்புங்க. ஐயோ, என்ன தம்பி கோச்சிக்கிட்டீங்களா? தப்பா நினைக்காதீங்க. இங்க வேலை பார்க்குற பசங்களா இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதான் உங்களை அப்படி கேட்டேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தம்பி. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? கோச்சிக்காம சொல்லுப்பா, உங்க அக்கா மாதிரி தானே. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இது பிரெக்னன்சி டைம்ல சாப்பிட்ற மாத்திரை. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்த மாத்திரை எதுக்கு அவ சாப்பிடுறா? வாந்தி வாந்தியா எடுத்துக்கிட்டு இருந்தா. நேத்து லெட்டர் வந்துச்சு, இன்னைக்கு மாத்திரை சிக்கியிருக்கு. இதுல ஏதோ வில்லங்க வரும். கண்மணி, நான் இதை சும்மா விட மாட்டேன். டேய் நில்றா. பேங்க் தானே வேணும், வாடா. பேங்க் தானே, இந்தா. என்னடா முறைகிற? என்னடா முறைகிற?
ஐயோ, ஏய், ரத்தம். ஏய், காயம் பெருசா இருக்கு. வாயே, நீ வா வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாமா? ஐயோ, எவ்வளவு பெருசா இருக்கு. முதல்ல எனக்கு உட்காரு. ஒண்ணும் இல்ல விடு. நீ உட்காரு. ரத்தம் நிறைய வருது. நான் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் விடு. இல்ல இல்ல நீ இங்க இரு, நான் வரேன். பாத்து. ஏய் என்னடி வர்றவங்க எல்லாம் முதுகுல ஒரு கோடு போட்டு போயிட்டு இருக்காங்க. கல்யாணத்துல அந்த பக்கம் ஒரு கோடு, இப்ப இந்த பக்கம் ஒண்ணு. வரிக்கு ஊதுன மாதிரி ஆயிட்டேன். போன தடவை அந்த ராஜேஷ் அம்மா ஒரு கோடு போட்டு போச்சு. இந்த தடவை உன்னை காப்பாத்த போய் உனக்காக ஒரு கோடு. ஆமா, அந்த கவர் எங்க? அதுல என்ன இருக்குது? இந்த கவர்லையா? இரு. அம்மா, என்ன நகை இருக்கு? ஏய் என்னது இது? இவ்வளவு நகையை கையில வச்சு சுத்திட்டு இருக்கிற? எதுக்கு கண்மணி இவ்ளோ நகை எடுத்துட்டு வந்தா? இதே யார்கிட்டயோ கொடுக்க போனா? ஏய் உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இவ்வளவு நகை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்க? அது எல்லாம் பாலிஷ் போடணும், அதான் எடுத்துட்டு வந்தேன். கல்யாணமா இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பாலிஷ்? அப்ப அது இதுல என்னோட பழைய நகையும் இருக்கு. அவசரத்துல அதெல்லாம் பாலிஷ் போடாம சபையில வச்சுட்டேன். அதுல தான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு இவ்வளவு நகையை தனியா ஆட்டோல வச்சு சுத்தி நிக்கிற? ஒரு சேஃப்டி வேணா? இல்ல அது நம்ம ஏரியா தானே. நம்ம ஏரியா தான். ஆனா இங்க சுத்தி நிக்கிறவன்லாம் உன் சொந்தக்காரனா? அறிவு கேட்டவள. வீட்டுல தான் அவ்வளவு கார் இருக்குல்ல, டிரைவர் என்கிட்ட சொன்னா கொண்டு வந்து விட்டுற போறாரு, இல்ல என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வந்து டிராப் பண்ணிட போறேன். இல்ல நான் யோசிக்கல. நீ யோசிச்சிருப்ப. செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் எதுக்கு உங்க கார்ல வரணும்னு கௌரவம். இதெல்லாம் எங்க பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்னு ஒரு லிமிட் இருக்கு. இடம் பொருள் புரியாம. சப்போஸ் இப்ப நான் வரலன்னா என்ன இருக்கும்? அத்தை சும்மாவே கொம்பு சீவி விட்ட மாதிரி சுத்தி நிக்குது. இப்ப நீ அதுக்கு அழகா கொண்டு போய் கையில கொடு பிரச்சனைய. ஆமா, பாலிஷ் போடுறவ எதுக்கு கோயிலுக்கு வந்த? கோவிலுக்கு அது பாலிஷ் போடுற இடம் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதான் சாமியை பார்த்ததும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போலாமேன்னு சொல்லிட்டு. ஆமா, நல்லா கும்பிட வந்த. அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இத பாரு, எப்பயும் நானே எல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டேன். வா, வீட்டுல கொண்டு போய் விடுறேன். என்ன யோசிச்சுங்கிற? வா. என்ன முடிச்சு நிக்கிற? ஏறு. போலாம். கண்மணி, எங்க போயிட்டு வர?
ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்தா அவளை பார்த்துட்டு வரலாம் தான் போனேன். பாத்துட்டியா? ம். என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. தனியா அதுக்கு போறேன். இனிமே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, நான் கூட்டிட்டு போறேன். ம். சரி, இப்ப என்ன பண்ண போற? தெரியல. தெரியலையா? என்ன சொல்ற கண்மணி? இப்ப ஃப்ரீயா இருக்கியா இல்ல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டேன். இல்ல, நான் இப்போ ஃப்ரீ தான், வேலை எதுவும் இல்லை. சரி, நான் பேங்க்குக்கு போறேன், வரியா? ஆ. சரி, அப்போ உன் நகையெல்லாம் எடுத்துக்கோ, நம்ம லாக்கர்ல வச்சிடலாம். கண்மணி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வீட்லயே இருக்கட்டுமே, அது எதுக்கு? கண்மணி, பேங்க்ல நமக்கு லாக்கர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. நகை வீட்டில் இருந்தா சேஃப் இல்லை, எல்லா நகையும் அங்கே தான் இருக்கணும். எடுத்துட்டு வா. கண்மணி, எங்க வச்சிருக்க? கண்மணி, என்ன அமைதியா நிக்கிற? எங்க வச்சிருக்க? நம்ம வீட்டு பீரோல தான் வச்சிருக்கேன். சரி, போய் எடுத்துட்டு வா. ஐயோ, என்ன பண்றது? இப்பவே பேங்க் லாக்கர்ல வைக்கணும்னு என்ன அவசியம்? இவர் வேற கூட வராராம். பீரோல நகை இருக்காதுல்ல, இப்ப என்ன பண்றது? கண்மணி, எடுத்துட்டு வா. சரி வா, நாமளே எடுக்கலாம், வா. சீக்கிரம் வா. வா கண்மணி, எடு. எடு. ஹலோ. ஆமாம்மா, நான் பேங்க் போயிட்டு கடைக்கு வந்துடுறேன், சரிங்களா? ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஆமாம், நீங்கள் சொல்லி வைங்க, முடிஞ்ச அளவுக்கு டைம் ஆகும். எடு எடு. உங்களை இல்லை. சரிங்க, சரி, ஓகேங்க. அப்போ நான் பேங்க் போயிட்டு வந்துடுறேன், சரிங்களா? ஏய், என்னாச்சு? எடு. என்ன நகை இருக்கு? நான் அங்க கொண்டு போய் வச்சது திரும்ப எப்படி இங்க வந்துச்சு? கண்மணி, நகை எந்த பேக்? இந்த பேக்கா? உள்ள இருக்கான்னு பாரு. எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்குல்ல? சரி, ஒன்று பண்ணு, நீ ரெடி ஆகு, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், சரியா? சீக்கிரமா. என்ன கண்மணி, என்ன நகை எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறியா? கோவில்ல நீ சாமி கும்பிட்டுட்டு தெரியாம அந்த பேக வச்சுட்டு வந்தல, அத நான் யதார்த்தமா கோவிலுக்கு வந்தேன், அப்போ உன்னை பார்த்தேன். பேக வச்சுட்டு நீ மறந்து போயிட்டு கிளம்புனல, அதுவும் நான் பார்த்தேன். சரின்னு அதான் பேக் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சு. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? இப்ப எதுக்கு என்கிட்ட கத்துற? யாருக்கும் தெரியாம நகையெல்லாம் எடுத்துட்டு போனேன், அதுவும் யாரோ ஒருத்தங்கிட்ட போய் கொடுக்க பார்த்தேன். நல்ல வேலை நான் வந்தேன், இல்லன்னா என்ன இருக்கும்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? யார் அவன்? அவனுக்கு எதுக்கு நீ நகை கொடுக்கணும்? நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கையே சுத்தமா சரியில்லை. என்ன பிரச்சனை தான் சொல்லேண்டி. நீ எதுக்கு போய் அவனுக்கு நகையை கொடுத்த? இப்ப எதுக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ற? அதான் நகையை திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்புறம் என்னவா? எவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் வெளியே சொல்ல மாட்டேங்கிற. நான் என்னமோ பண்றேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு வீரா. கண்மணி, என்ன பேசுற நீ? நான் உன் தங்கச்சி, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ என்னடா எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் உன்னை யாரு என்ன ஃபாலோ பண்ண சொன்னா? ஒரு நாள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போயிடுச்சு. ச்சே. என்னல வீணா போச்சா? நான் மட்டும் அந்த இடத்துல வராம இருந்திருந்தேனா அந்த நகையை வேற எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிருப்பான். ராகவன் மாமா வந்து பார்த்தார்ல, நகை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இத பாரு, அதனால என்ன நடந்திருந்தாலும் அதை என்னால சமாளிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். இது என் புருஷன் வீடு, புரியுதா? ஐயோ, அவன் இப்ப என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. யார் அவன்? இத பாரு, அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு? நீதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டல. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்கிட்டலாம் சொல்ல முடியாது, போ. அது என்னோட நகை, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன். நானாச்சு, என் புருஷன் வீடாச்சு, நீ இதுக்குள்ள வராத.